हाय फ्रेंड्स इनकी पाருங்க சூப்பரான ஒரு இட்லி வெள்ளை வெள்ளேர்னு நல்ல சாஃப்ட்டா வர்ற மாதிரி தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு சூப்பர் சாஃப்ட்ல ஒரு இட்லி அரைச்சிருக்கோம் நம்ம நார்மலா எப்பொழுதுமே ரேஷன் அரிசியில இட்லி போட்டு அரைப்போம் ஆனா ஒரு சிஸ்டர் நல்ல அரிசியில இட்லி போட்டு காட்டுங்க அப்படினு சொல்லி நம்ம கமெண்ட்ல சொல்லி இருந்தாங்க அதுக்காக இன்னைக்கு ஃபுல்லா எல்லாமே கடையில வாங்குற இட்லி அரிசி வெச்சு தான் இன்னைக்கு நம்ம இந்த இட்லி ஊத்தி இருக்கோம் இதுல வெந்தயமும் கலக்கல இட்லி நல்ல வெள்ளை வெள்ளேன்னு நம்ம கடை அரிசி வெள்ளையா இருக்குங்கிறதுனால வெறும் இட்லி அரிசி மட்டும் தான் போட்டுருக்கோம் பச்சை அரிசி கூட போடல இட்லி நல்ல வெள்ளை வெள்ளேன்னு வந்திருக்கு சாஃப்ட்டாவும் வந்திருக்கு இதுல நம்ம வெந்தயமும் கலக்கல உங்களுக்கு அமுக்குறப்ப தெரியுது பாருங்க திரும்ப அதே மாதிரி சாஃப்ட்டா வந்துருது செம சாஃப்ட்டா எப்படி இந்த இட்லி அரைச்சோம் வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் हाय फ्रेंड्स इनके என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இட்லி மாவு தான் இட்லி மாவு ஒரு சிஸ்டர் வந்து நல்ல அரிசியில இட்லி போட்டு காட்டுங்க அப்படினு சொல்லி இருந்தாங்க நம்ம ஏனா எல்லா போடுற அரிசி எல்லாமே பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசியில தான் எப்படி போடலாம் அப்படிங்கிறது 8க்கு 1 12க்கு 1 இந்த மாதிரி என்னென்னலாம் கலந்தெல்லாம் நம்ம இட்லி போட்டா நல்லா வெள்ளை வெள்ளேர்னு வரும் அப்படிங்கிறது ரேஷன் அரிசியில நிறைய நம்ம போட்டுருக்கோம் அதுல ஒரு வீடியோ பார்த்துட்டு நமக்கு ஒரு சிஸ்டர் வந்து நல்ல அரிசியில இட்லி போட்டு காட்டுங்க அப்படினு சொல்லி இருந்தாங்க அதுக்காக இன்னைக்கு நம்ம கடையில வாங்குன இட்லி அரிசி நல்ல அரிசி இருக்கு பாருங்க அதுல தான் இன்னைக்கு நம்ம வீடியோ போட போறோம் இது பாருங்க நல்ல குண்டு குண்டா இருக்குற இட்லி அரிசி தெரியுதா உங்களுக்கு நல்ல குண்டு குண்டா இந்த மாதிரி இருக்குற இட்லி அரிசியா வாங்கிக்கங்க நல்ல வெள்ளையா இருக்கு இப்போ இதல நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி இந்த படி கணக்கு எடுத்துக்கறேன் நீங்க டம்ளர் கிண்ணம் எது வேணாலும் எடுத்துக்கங்க இது நார்மலா வெள்ளையா இருக்குறதுனால நமக்கு இட்லியும் நல்ல வெள்ளையாவும் வரும் இப்போ இதால நான் 12 போட்டுக்க போறேன் தலை தட்டாம அப்படியே எடுக்கறேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தம் 12 இந்த படியால அரிசி நான் எடுத்து போட்டுட்டேன் இது நார்மலா நமக்கு ரேஷன் அரிசினா தான் நிறைய உப்பு போட்டு கழுவி வெள்ளை வெள்ளேர்னு வர்ற அளவுக்கு ஏனா இட்லி வெள்ளையா வரணும்ங்கிறதுக்காக செய்வோம் இது நார்மலா நீங்க வந்து கடை அரிசிங்கிறதுனால சுத்தமாவும் இருக்கும் கல்லு தூசி இந்த மாதிரி இருக்காது அதனால நம்ம அப்படியே போட்டு நார்மலா நம்ம அரிசி கழுவி வைக்கிற மாதிரி இத கழுவி வெச்சறலாம் இதுக்கு வந்து உப்பு போட்டு தேய்ச்சலாம் கழுவணும்ங்கறதெல்லாம் தேவையில்லை நார்மலா கழுவிட்டு இப்ப எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லா கழுவியாச்சு ஒரு 4-5 தண்ணி போட்டு கழுவுனாலே இது கடை அரிசி நல்லா வெள்ளை வெள்ளேர்னு வந்துரும் ரேஷன் அரிசினா தான் அந்த பழுப்பு இருக்குறதுனால ரொம்ப நிறைய தண்ணி ஊத்தி கழுவுற மாதிரி இருக்கும் இது ஒரு 4-5 தண்ணி ஊத்தி நம்ம கழுவுனோனே நல்லா வெள்ளையா வந்துரும் இப்போ அடுத்து உளுந்து அளவு பாத்துக்குவோம் இப்போ அதே அளவுக்கு 1 தான் நான் உளுந்து போட போறேன் உளுந்து மட்டும் எப்பொழுதும் கடையில நல்ல பொங்குற உளுந்தா கேட்டு உளுந்து பெருசு பெருசா இருக்கும் அந்த மாதிரி உளுந்தா பாருங்க இதையும் நான் தலை தட்டாம ஒண்ணே ஒன்னு எடுத்துக்கறேன் நம்ம அரிசி தலை தட்டாம எடுத்தோம்னா உளுந்தும் தலை தட்டாம எடுத்துக்கங்க அரிசி வந்து தலை தட்டிட்டீங்க அப்படினா இதையும் தலை தட்டி எடுத்துங்க இப்போ இதுவும் ஒண்ணே ஒன்னு தான் போட்டுருக்கேன் உளுந்து எப்பொழுதுமே நல்ல பெருசா குண்டு குண்டா இருக்கிற உளுந்தா வாங்குனீங்கனா மாவு நல்லா பொங்கும் அத மாதிரி கடையில கேட்டு வாங்குங்க நல்ல உபரியா கிடைக்கிற உளுந்தா கொடுங்கன்னு சொன்னீங்கனா கொடுப்பாங்க அப்ப நம்ம 12க்கு 1 போடுறப்ப கரெக்ட்டா வரும் இப்போ இத போட்டாச்சு இன்னைக்கு நான் வெந்தயம் ஊற வைக்கல ஏனா நம்ம இட்லி அரிசி வெள்ளையா இருக்குங்கிறதுனால வெந்தயம் போடுறப்ப கொஞ்சம் கலர் மாறறதுக்கு இது இருக்கும் அதனால இன்னைக்கு வெந்தயம் போடாம அரிசி அரைக்க போறப்ப இன்னும் ஒரு பொருள் மட்டும் கலந்து போட போறேன் அத அரிசி அரைக்க போறப்ப நம்ம பாப்போம் இதையும் கழுவிட்டு ஒரு 2 கழுவுனீங்கனா போதும் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊத்தி வெச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வெச்சிருங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்க மறந்துட்டீங்கனாலும் ஒண்ணும் பிரச்சனையும் கிடையாது அரைக்க போறப்ப ஐஸ் கியூபோ ஐஸ் வாட்டரோ போட்டு அரைச்சிங்க அப்படினாலும் நல்ல மாவு பொங்கி வரும் இப்போ இதையும் கழுவிடலாம் பாருங்க உளுந்தும் கழுவியாச்சு ஒரு 2 தண்ணி ஊத்தி கழுவுனாலே நல்லா வெள்ளையா வந்துரும் இப்போ இது 2 நல்லா ஊற வச்சிரலாம் நம்ம இட்லி ரேஷன் அரிசின்னு பாத்தீங்கன்னா குறஞ்சது ஒரு 8 மணி நேரம் ஊறணும் ஊற கொஞ்சம் லேட் ஆகும் கடை அரிசிங்கறப்போ ஒரு 5-6 மணி நேரம் ஊறினா போதும் அதிகபட்சம் 5 மணி நேரம் ஊறினாலே நல்லா அரிசி ஊறி வந்துரும் ஊறி வந்துட்டு நம்ம அரைக்க போறப்ப இனி பாப்போம் அரைக்கிறப்ப அரிசியில என்ன கலக்குறோம்ங்கறதையும் பாப்போம் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு
இனி நம்ம உளுந்தை போட்டு அரைக்க வேண்டியதுதான். வெந்தயம் போட்டோம்னா வெந்தயம் முன்னாடி போடுவோம். இன்றைக்கி வெந்தயம் இல்லைங்கிறதுனால வெறும் உளுந்தை போட்டு அரைச்சிடலாம். பாருங்க போட்டேன். சவுண்டாக இருக்கிறதுனால ஆஃப் பண்ணிவிட்டு சொல்கிறேன். தண்ணி மட்டும் அப்பப்போக்கி லைட்டாக இப்படி தெளித்து அரைங்க. ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டே. போடுது பாருங்கள். நல்லா பொங்கி வர்றப்ப இவ்வளவு தண்ணி தெளித்து நல்லா பொங்க விட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா பொங்கிருச்சு. பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பந்து மாதிரி வரணும். நம்ம ஒரு கப் சின்னது தான் போட்டோம். ஆனால் எவ்வளோ உளுந்து வந்திருக்குன்னு. இப்போ இதை அள்ளிடலாம். எல்லாத்தையும் அள்ளிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃபுல்லாக அள்ளிட்டேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி அரிசி போட போகிறோம். இப்பொழுதும் அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போட்டிங்கன்னா அடியில் கல் ஒட்டிக்காமல் இருக்கும். அரிசியை போட்டுக்கலாம். இப்போ அரிசி ஃபுல்லாக போட்டாச்சு. மசிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு பொருள் போடுறேன்னு சொன்னால அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் கொட்டமுத்து. இது முழுசாக அந்த மாதிரி கருப்பாக தோல் இருக்கும். இதை உடச்சிட்டு உள்ளார அந்த ஒயிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு 10 இது போட்டால் போதும். 10 மட்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு உளுந்து கொஞ்சம் பொங்கலைன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஒரு 10, 12 அந்த அளவுக்கு போட்டால் போதும். நீங்கள் நிறைய அரிசி போட்டிங்கன்னா ஒரு 15 போட்டுக்கோங்க. இப்போ இது ஓடட்டும். இதிலேயே நம்ம உப்பு போட்டுடலாம். அரிசிக்கு தேவையான உப்பு இதிலேயே நான் போட்டுறேன். ஒன்றா ஓடிடுச்சுன்னா உளுந்தில் எடுத்து கலந்து விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அப்பப்போக்கி தண்ணி நீங்கள் இதில் வந்து உளுந்துக்கு நின்று பார்த்து அரைக்கணுங்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்புறமேல் கல் டைட்டாக ஓடுற மாதிரி இல்லாமல் பார்த்து லைட்டு கொரகொரப்பில் அள்ளிடலாம். நம்ம அள்ள போகிறப்ப காட்டுறேன். செஞ்சிருச்சு. அந்த கடைசி கொரகொரப்பில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அள்ளிடலாம். எல்லாத்தையும் இப்போ அள்ளிட்டு பார்ப்போம். பாருங்கள் அரிசி ஃபுல்லாக அள்ளிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதிலேயே கழுவி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை எடுத்து ஊற்றி ஒன்றா நம்ம கரைச்சி வச்சிட வேண்டியதான். இதையும் ஊற்றி இப்போ கரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வந்தோடனே நம்ம இட்லி ஊற்றுறது பார்ப்போம். சூப்பராக பொங்கி வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். காலையில் 10 மணி போல் அரைச்சி வச்சது. இப்போ மணி 7 தான் ஆகுது. 7 மணிக்கே இவ்வளோ பொங்கிருச்சு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டு இட்லி ஊற்ற வேண்டியதான். இப்போ இட்லி தட்டு துணி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். தண்ணி இட்லி பானையில் ஊற்றி வச்சுருக்கேன். இது நம்ம இட்லி கலந்து ஊற்றுறதுக்குள்ளார இது சூடாயிரும். நம்ம நல்லா தண்ணி கொதி வந்தோன்னே இட்லி ஊற்றி வரட்டும். மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றிக்குவோம். எல்லாத்துலேயும் இப்போ ஊற்றிடலாம். பாருங்கள் ஊற்றி வச்சாச்சு. இங்கே தண்ணியும் கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து இதை உள்ளார வச்சிடலாம். இது வெந்து வரட்டும். வெந்து வந்தோன்னே பார்ப்போம். வெந்துருச்சு பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. எடுத்து கொட்டிடுவோம். இப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாது. லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த பாருங்க துணியில் ஒன்று கூட ஒட்டலை பாருங்கள். அந்த மாதிரி வந்துடும். சூப்பராக உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. நல்லா வெள்ளை வெள்ளையர்னு சூப்பராக இருக்குது. என்ன சாஃப்டாக இருக்குங்கிறது. சூப்பர் இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் வெந்தயம் கூட போடலை. வெறும் நார்மல் அரிசி அந்த கொட்டமுத்து விதை மட்டும் போட்டிருக்கோம். அவ்வளோதான். சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம். தேங்க்யூ.